மின்மினி ஒரு நல்ல ஒரு சைல்ட்ஹுட் பேஸ்டு ஒரு மூவி ஆக்சுவலாக. நிறைய நிறைய பசங்கள்லாம் பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்ல ரைடர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப் உண்மையிலே டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு மூவியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஜேர்னி வந்து ஒரு 6 இயர் ஜேர்னி சொல்கிறாங்க. அது நல்லாவே தெரிஞ்சிச்சு வரும். அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம இந்த படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு. தெரியுது தேட்டரில் பார்க்கும்போது 2 மணி நேரம் படம் தெரியுது. ஆனால் பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டம். எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த படத்துல என்ன ஒரு விஷயம்னா, நட்பு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு விரோதத்துல இருந்து அந்த திரை விலகும் போது நட்பு ஆரம்பிக்குது அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படி பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்டு செய்ய முடியாத விஷயங்களை நாம செய்யணும், நம்மளோட கனவோட நம்ம ஃப்ரெண்டோட கனவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட என்ன கனவு அப்படின்றத இதே மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட் பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மானோட பொண்ணுங்க போட்டிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. செம சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங்லாம் ஸோ அப்போ புரியுது நம்ம லைஃப்பும் நம்ம மிஸ் பண்ணுறோம். பாரியும் நம்ம ஃப்ரெண்டு தான், மிஸ் பண்ணாலும் நம்ம லைஃப்பை நம்ம வாழணுங்கிறத அது பொண்ணு புரிய வைக்கிறா. வேற என்ன சொல்றதுன்னா முக்கியமான ஒரு விஷயம். மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய டாக்டர் போட்டிருக்காங்க, பேர் தெரியல, நல்லா போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒவ்வொரு டைமும் அவர் ரிவீல் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு. என்ன டிசோசியேட் பண்ணிட்டேன், சரி நான் இதில் ஒர்க் பண்ணேன் அப்படின்றது மறந்துட்டு நார்மலாக தான் பார்த்தேன். ஸோ எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. கதைக்கு தேவையான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஏன்னா தேவையான ஆட்கள் தான் நடிச்சிருந்தாங்க. பெரிய ஹீரோ பெரிய படம் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். இது கதைக்கு தேவையான ஆட்களை செலக்ட் பண்ணி இங்கே படம் நடிக்க வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ஹிமாலய சந்ததி நல்லா நிறைய பேர் லடாக் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களோட கனவு இந்த படத்தில் பார்த்துட்டு சரி போகாதவங்களுக்கு ஒரு விஷுவலாக இருக்கும், இன்னும் நிறைய பேர் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி நல்ல விஷுவல் ட்ரீட்டாகவும் இருந்தது. ஓகே, படம் பார்த்தோம் சார். அருமையா மின்மினி அப்படின்னாக்கா வந்துட்டு ஒரு சின்ன மின்மினிக்கா பூச்சி மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போறாங்கன்னு நினைச்சு வந்தா. பட் ஹலிதா சமயம் அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. பூவரசன் பிபில இருந்து, சில்லி கருப்பிட்டில இருந்து, ஏழை படத்துல இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க வித்தியாசமா. ஆனா இந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் 8 வருஷம் டிராவல் பண்ணிருக்கான்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. 2016 ஸ்டார்ட் பண்ண படம்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பிள்ளைங்களை அழகா கொண்டு வந்து அவங்க வந்து மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் அது வந்து கொண்டு வந்து 2 ஜோனர், அதாவது ஒன்று வந்து ஸ்கூல் லைஃப். ஸ்கூல்ல அந்த பையன் டக்குன்னு வந்து இறந்துட்டான் போது ஏத்துக்கவே முடியல. என்னடா ஒரு ஹீரோ வந்து கொண்டுட்டாங்களே, அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி போகப்படுது, எப்படி அந்த கதை கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா அடுத்து ஓபன் பண்ணாங்க பாருங்க, அந்த ஜேர்னி, அந்த டிராவல் நம்மளே கூட போற மாதிரி இருந்துச்சுங்க. படம் நல்லா இருந்துச்சு. என்ன பாரி கேரக்டர் ரொம்ப மிஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரைக்கும் வந்தாங்க, அப்புறம் ஃபிளாஷ்பேக்ல போயிட்டாங்க. ஏன்னா அவர் இறந்து போயிடுவாரு, அவரோட ஹார்ட் எடுத்து ஹீரோயினுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹீரோயின் வந்து உன் லைஃப்பை தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாரியோட ஃப்ரெண்டுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. உன் ஃப்ரெண்டு இல்லைதான், இருந்தாலும் அவரோட கோலையும் நீ பார்க்கணும், உன்னோட லைஃப்பை நீ பார்க்கணும் சொல்லிட்டு பாரியோட ஸ்டேஜ்ல இருந்து அந்த பொண்ணு வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. கீழே இருந்து எல்லாரும் ஹாய்லாம் காமிச்சாங்க. ரொம்ப கியூட்டா இருந்தது. எனக்கு இது மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். வந்ததுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. உங்களுக்கு நல்லா இருந்ததுங்க. அது ஒரு 4 ஷோவா போட்டிருந்தோம். இதுல இன்னும் கரெக்டான ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நாங்க நினைச்ச எல்லா எமோஷன் பாயிண்ட்டும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதே ஓடிடியில் பார்க்க வேணாம்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து ஒரு நீங்களே கேட்டிருப்பீங்க. அந்த ஹிமாலயாஸ் போர்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணது ரீசன். இது வரைக்கும் அந்த மாதிரி இடத்துக்குலாம் கேமராவே பர்மிஷன் கொடுத்ததே கிடையாது, யாரும் போனதும் கிடையாது. அதுக்கெல்லாம் போய் எடுத்திருக்கோம். அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். அதே மாதிரி அவங்க ஹலிதாவோட டைலாக்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். அங்கங்கே வரும், ஆனால் ரொம்ப நச்சுன்னு வரும். அவங்க கதிஜா மேமோட மியூசிக் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஒரு ஃபாஸ்டான பீட்ஸும் இது மாதிரி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சோல்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. உங்க ஜேர்னி ஃபுல்லாக ட்ராவலிங் தான் ப்ரோ படம். அவ்வளோதான் கூட போறோம். அது மியூசிக் சார், அப்படிங்கப்ப அவர் வந்து சொல்லவே வேண்டாம். மியூசிக்கும் சேர்ந்து டிராவல் பண்ணது, அந்த லைட்டிங்கு, அந்த கேமரா ஒர்க்கு, அந்த லொக்கேஷன், அதுக்காகவே நம்ம வந்து காசு கொடுக்கலாம் சார். கண்டிப்பா நேரில் இருந்து தேட்டர் வந்து படம் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து ரொம்ப முக்கியமா காட்டியிருக்காங்க. அதாவது பெற்றோரை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எவ்வளவு நுணுக்கமான அந்த உணர்வுகள், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டீசென்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஒரே பெட்ல படுத்தாலும் ரொம்ப டீசென்டா வந்து ஃபீல் பண்றாங்க அவங்க. எல்லாருமே தியேட்டர் வந்து பாருங்க மின்மினி. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆடியோவாகவும் சரி, விஷுவலாகவும் சரி. ஸோ இது ஒரு ஜேர்னி மாதிரி தான். உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க.
இவ்வளோ தூரம் நீங்க கைண்டா வந்து வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஜென்ரலாக நல்ல கதைகளாக வந்துச்சுன்னா நான் வெளியே ப்ரொடியூசர்ஸ்க்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருவேன். இது பார்க்கும்போது அவங்க கேட்ட இந்த ஒரு டைம் ஸ்பேஸ் இதுக்கெல்லாம் வெளியே ஒரு ப்ரொடியூசர்ஸ் வருவாங்களான்னு எனக்கு இந்த யோசிப்பாங்க. கரெக்ட் முடிக்கணும் முடிக்கணும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இது ப்ரொடியூஸ் பண்ணோம். மெயினாக இந்த ஜெர்னிக்காக தான். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பசங்களை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க 4 வருஷம் இப்படி நடிச்சிருப்பாங்க. இப்போ எஸ்தர் ஜாயின் ஆனாங்க. ஸோ அவங்கள நம்ம ட்ராவல் பண்ணி அப்பப்போ ஃபோனில் பேசுறதும் ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி டீம் தான் இது. ஸோ அதனால இந்த ஜேர்னி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படமும் ஜேர்னியை பற்றி தான். அந்த பைக் ஜேர்னிஸ் அந்த பைக் ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தியேட்டரில் பாருங்க. நெக்ஸ்ட் வீக் திருப்பி பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. அதுக்குள்ளே இந்த 1 வீக் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சுன்னா மேபி அட்லீஸ்ட் சில ஸ்க்ரீன்ஸில் சஸ்டெயின் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்ன நான் என்ன நினச்சி படம் எடுத்தேனோ அந்த ஃபினான்ஷியலாகவும் சரி கிரிட்டிக்ஸ்லாகவும் எனக்கு ஹாப்பி. ஆல்ரெடி இந்த 3 டேஸ்லேயே ஐம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி. ஆமாம், கண்டிப்பாகவே கனெக்ட் ஆகுது ப்ரோ. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக படம் நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு நான் ஓகே. இந்த மியூசிக் பத்தி ப்ரோ ஆல்ரெடி அதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க படத்துக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அதோட பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. கண்டிப்பாக இதுவுமே நல்லா பண்ணி அதாவது ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா இருக்கும். பட் அந்த ஒர்க் எப்படி இருக்கு? கண்டிப்பாக ப்ரோ அருமையாக இருக்கு. அவங்களோட டச் இருக்கும்ல, கண்டிப்பாக எல்லாம்லாம் இருக்காது. இருக்குல்ல, touch இருக்கு. கண்டிப்பாக இருந்துச்சு. கண்டிப்பா. அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும்? பாரி தான். பாரி தான். பாரி அந்த ஹீரோயின். பாரி அந்த ஹீரோயின் 2 பேரும் நல்லா பண்ணி. லாஸ்ட் மினிட்ல தான் ஸ்க்ரீன் ஷோ டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே ஃபுல்லாக தான் இருந்தது. அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸுமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணி அதுக்கெல்லாம் அவங்க எக்ஸைட் ஆகிறதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுசாக எப்படி பார்க்கும்போது கனெக்ட் ஆவாங்களான்ற டவுட் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ரொம்ப உண்மையாகவே கனெக்ட் ஆகிருக்காங்கன்ற போது ரொம்ப சந்தோஷம். இப்ப படத்துல சின்ன பையன் மாதிரி இருந்தீங்க. டக்குன்னு பார்த்தா இதுல டக்குன்னு தெரியல எனக்கு. அதுதான் அந்த டைம் வெயிட் பண்ணதுக்கான அது ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா அவங்க? அதான் சின்ன கேரக்டர்ல இறந்துடுறீங்க. என்ன bro? அது ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. முடிஞ்சோடனே பாரி ப்ரோன்னு எல்லாம் கேரக்டர் பேரை சொல்லி கத்துனது அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா. கேட்டப்ப நிறைய பேர் சொன்னது வந்து பாரி பாரி பாரி. அதுதான் ரொம்ப சொன்னாங்களா? ஆமா ரெகக்னைஸ் நிறைய பேர் பண்ணாங்க. நிறைய பேர் உயிரோட பார்க்கவே சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். செம என்ஜாய் பண்ண படத்தை. ரொம்ப ரியலா இருந்துச்சு படம். ரொம்ப பிடிச்சிருந்து. சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு படம்.